பாராளுமன்ற தேர்தல் நடக்கும் பொழுது, நான் கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு போயிட்டு வர்றேன். கொல்லூர் மூகாம்பிகை கோயில் போயிட்டு வர்றேன். அப்ப நீலகிரி மாவட்டத்தில இருக்கக்கூடிய அவங்க நீதிபதி அவங்க. அவங்க வந்து வாஸ்து பார்க்கணும்னு சொல்றாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து வாஸ்து பார்க்கறக்காக போயிட்டு ரிட்டர்ன் வர்றேன். வரும்பொழுது பாருங்க, ஊட்டி கல்லாறு கிட்டக்க வரும்பொழுது காவல்துறை பணம் கொண்டு வராங்களான்னு செக் பண்றாங்க. அங்க ஒண்ணும் இல்ல. போயிட்டு செக் பண்ணல ஒண்ணும் இல்ல. அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பா வர்றோம். கரெக்ட்டா துடியலூர் கரெக்ட்டா வருது. துடியலூர் கிட்ட வரும்பொழுது எனக்கு தெரியும். இன்னைக்கு என்னென்ன பச்சி இப்போ ஓடிட்டு ம். இருக்குன்னு ரேண்டமா. சார் கவனமா போங்க அப்படின்னு சொல்றேன். ஏன்னா சாவு போயிட்டு இருக்கு ஊன்ல. கரெக்ட்டா கொண்டு போய் துடியலூர்ல அந்த இடத்துல செக் போஸ்ட்களுக்கு வண்டிய காவல்துறை நிப்பாட்டுறாங்க. வடமாநில காவலர்கள் இருக்காங்க. பக்கத்துல இருக்கிறவரு லோக்கல் இன்ஸ்பெக்டர் அவரு. லோக்கல் சப் இன்ஸ்பெக்டர். ஒரு வயது முதிர்ந்தவர். அப்ப தான் அவரு எஸ்எஸ்ஐ ஆயிருப்பாருன்னு நெனைக்கிறேன். கொஞ்சம் மரியாதை இல்லாம பேசிட்டாரு அவரு. அதாவது முன்னாடி ஒரு வாகனம் நிக்குது. அந்த வாகனம் ரிவர்ஸ்ல எடுக்குறாங்க. எங்க கார்ல முட்டுற மாரி வந்துருச்சு. ரொம்ப குளோஸா. எங்க டிரைவர் இறங்கி எல்லாத்தையும் காட்டிக்கிட்டு இருக்காரு. நான் ஹாரன் அடிச்சுட்டேன். ஹாரன் அடிச்சோனே இவரு டென்ஷன் ஆயி, "எப்படிய்யா நீ ஹாரன் அடிக்கலாம்? ஆய், ஊய்" அப்படி இப்படிங்கிறாரு. நான் பேசாம ஒண்ணுமே பேசல. சரி டைம் சரியில்ல. எதுக்கு அவர்ட்ட போய் பேசிக்கிட்டு, அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் பேசல. சரி அவரு வந்து பணத்த செக் பண்றதுக்கு தான் அவருடைய டியூட்டி. ஆனா சம்மந்தம் இல்லாம வாயா, போயான்னு பேசிட்டு இருந்தாரு. சரி இவரு கோயம்புத்தூர்காரரா இருக்கறதுக்கு வாய்ப்பில்ல. கோயம்புத்தூர்ல காவல்துறை அங்கேயே இருக்கிறவங்க, அங்கேயே பண்ணிருவாங்க. "ஏனுங்க சார்? என்னங்க?" ரொம்ப மரியாதையா பிஹேவ் பண்ணுவாங்க. நீங்க கோவை சிட்டிலயே அங்கேயே பிறந்து, கொங்கு மண்டலத்திலே வளர்ந்த அல்லது கோயம்புத்தூருக்கு வந்து 20 வருஷம், 30 வருஷம் ஆனவங்க, இந்த கோவை மக்கள பத்தி தெரியும். "ஏனுங்க? என்னங்க?" அப்படின்னு ரொம்ப மரியாதையா பேசுவாங்க. இவரு ஊருக்கு புதுசு போல இருக்கு. வாயா, போயான்னு இந்த ஒரு தென் மாவட்ட தோணியில பேசினாரு. அன்டயத்துல எதுக்கு நம்ம அவர்ட்ட போய் பேச்சு குடுத்துட்டு, "சார் எங்க வண்டி ஷேப்புக்கு ஹாரன் அடிச்சேன். இதுல என்ன சார் தப்பு இருக்கு? வண்டி அடிச்சா நான் இங்கேருந்து நடந்து போக முடியுமா என் வீட்டுக்கு? நீங்க சொல்றதுக்கு. என்னங்க நான் தப்பு பண்ணிட்டேன்?" அப்படின்னேன். "எதுக்குய்யா? நான் தான் இருக்கேன் இல்லையா?" "சார் நீங்க வாட்ச்மேன் இல்ல. நீங்க காவல்துறை அதிகாரி. நீங்க காவல்துறை அதிகாரி. உங்கள போய் நான் வண்டிய ரிவர்ஸ் பார்க்க சொல்ல முடியாது. சரிங்களா ஐயா?" அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசாம வண்டி எடுங்கன்ட்டேன். அப்ப போட்டு பார்த்தா, அந்த பஞ்சபட்சி ஓடிட்டுருக்கு. ம். நான் பட்சி படித்தவர்களை பகைத்துக் கொள்ள வேண்டாம் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. பட்சி சாஸ்திரம் சொல்லுது. பட்சி படித்தவர்களை பகைத்துக் கொள்ள வேண்டாம். இதே இது அரசுல அரசு போற நேரமா இருந்தா, ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணி குடுத்துருப்பாரு. ம்.